ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த ஆனி மாத பௌர்ணமி என்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி முறையில வழிபாடு செய்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆனி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள், திருப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதாவது நன்மையான ஒரு தாக்கமா இருக்க போகிறதா இல்ல ஆபத்தை ஏற்படுத்த போகிற ஒரு தாக்கமா இருக்க போகிறதா அப்படிங்கறத நாம இப்போ முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். சோ மிதுனம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. சோ முதல்ல ஆடி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொண்டு பயன்பெறலாங்க. ஆடி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலும் சரிங்க, இரவில் சந்திர தரிசனம் செய்தாலும் சரிங்க, இதனால உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனை நிச்சயமா நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இறைவனுக்கு இந்த நாளில் முக்கணிகள் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. ஆணி பௌர்ணமியில விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபட்டீங்கன்னா நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு காதல் கைகூடும் அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லியிருக்காங்க. சோ மிதுனம் ராசி நேயர்கள் யாராவது காதல் செய்பவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆணி பௌர்ணமி நாளில் நீங்க கந்தபிரானை வழிபாட்டு செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க காதல் கைகூடி நிச்சயமா வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு பாத்தீங்கன்னா பழைய காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூரணமான பலனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த பௌர்ணமி வழிபாடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த நாளில் நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நினைத்தது நடக்குங்க. இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து விதமான தெய்வத்தையும் நினைத்து நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் கண்டிப்பா நீங்க நினைத்தது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதன் காரணமாக தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுளை நினைத்து உண்மையாகவே விரதங்களை மேற்கொண்டு வராங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி தினத்துல பொதுவாக அம்மன் வழிபாடு செய்வாங்க. சோ அம்மன் வழிபாடு இந்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அன்று பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜை, அன்னதானம் கூட செய்வாங்க. பௌர்ணமி தினத்துல முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்து அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து முடித்துக் கொள்ளலாங்க. இந்த ஆணி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆணி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணைகள் படைப்பது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த தினத்துல வீட்டில் விளக்கேற்றி வழிபடுதல் உங்களுக்கான விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்கள் சொல்லி மனதார நீங்க வழிபாடு செய்யலாம். சோ இந்த நாளில் மறக்காமல் கண்ணபிரானை வழிபாடு செய்ய மறக்கவே மறக்காதீங்க. அனைத்து விதமான தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்க இந்த பௌர்ணமியில் வழிபாடு கண்டிப்பா செய்யலாங்க. சோ இந்த நாள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா இருக்க போகிறது. சோ இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் மிதுனம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கிரக நிலை, கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றத்தை இந்த நேரம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தாமல் எதையுமே உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் கொண்ட மிதுனம் ராசினியர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாக கண்டிப்பா இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் திடீர் கோபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நெருக்கடியான நிலை உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இந்த நேரத்துல நீங்க தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. சோ இந்த நேரம் இந்த மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள் ஏதாவது உங்க மனதில் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த நீங்க தள்ளி போடலாங்க. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். ஆனாலும் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது. மிதுனம் ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது
வழக்கம் போல் உங்களுக்கு நடக்குங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது ரொம்ப நல்லது. லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில கண்டிப்பா உங்களுக்கு அமைகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதுங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் செயல்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய எதிர்கால நலன் பற்றி நீங்க சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க. நண்பர்கள் மூலம் அனுகூலமான மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உங்களுக்கு ஏற்படும். இதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். பணவரத்து பெண்மணிகளுக்கும் பாத்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் நீங்க வாங்குவீங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு கண்டிப்பா உயருங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவை நீங்க பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு இதனால நிச்சயமா உயரலாம். பலவரவு அமோகமாக இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் மிதுன ராசினியர்களுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம். உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து நிச்சயமா முடிப்பீங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் 21ஆம் தேதி வரக்கூடிய ஆனி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் மிதுனம் ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே இந்த ஆனி பௌர்ணமி நாளில் எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். தேங்க்யூ.